டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு டிப்ரெஷனாக இருந்தேன். இப்போ என் தாட் ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்க மேலே இல்லை, அந்த கிளியர் ஆகாதவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க. மேலே வரைக்கும் போவேன், அப்படியே கீழே வந்துடுவேன். இன்னும் கொஞ்சம் தான் அந்த இன்னும் கொஞ்சம் தான் என்னை இங்கே வந்து நிறுத்தியிருக்கு மேம். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இங்கே வரணுன்னே தெரியாது. என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறியா, இல்லை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா, இன்னும் ஹை லெவலில் போய் ஏன்டா சொல்லு, வேறு ஏதாவது பொண்ணு கீரை பார்த்துட்டியா. ஹாய் ஆல், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லாஸ்ட் டைம் டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு டிப்ரெஷனாக இருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் ரேண்டமாக சக்ஸஸ் ஸ்டோரி வரும். அப்போ நம்ம கேஆர் லாஜிக்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி கரெக்டாக வந்துச்சு. அதை பார்த்து இன்னும் டிப்ரெஷன் ஆனேன். ஏன்னா கிளியர் பண்ணாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். ஏன்னா நம்ம இடத்துல அங்கே இருக்க முடியலையே, சார் மேமை மீட் பண்ண முடியலையே, இந்த மாதிரி மெடல் வாங்க முடியலையே அப்படின்ட்டு. இப்போ என் தாட் ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்க மேலே இல்லை, அந்த கிளியர் ஆகாதவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோ வந்தால் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, அது மாதிரி தான் இருக்குது. இந்த 1 இயர் வந்து ஃபுல்லாக மேஜிக்கல் தான். எப்படி போச்சுன்னே தெரியல. சார் அழகாக ஒரு டேர்ம் சொன்னார், பரமபதம் அப்படின்ட்டு. அப்படி தான் என் லைஃப்பில் இருந்தது. மேலே வரைக்கும் போவேன், அப்படியே கீழே வந்துடுவேன். இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், இந்த லெவல் போயிட்டேன் அப்படின்னு எதுவுமே தெரியாது. என்ன எக்ஸாம் போகிறேன்னு கூட சொல்ல மாட்டேன். பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், இந்த டைம் வந்துடுவேன், அவ்வளோதான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். அவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த 1 இயர் வந்து அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நீலாம்பரி எப்படி கதவை சாத்துவாங்களோ அது மாதிரி மேலே போய் வீட்டு கதவை சாத்தினோம்னா, வீட்டை விட்டு இல்லை, ரூமை விட்டு கூட வெளியே வரல. கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு தான் வரணும். அதுவும் ரீனா மேம், கனிஷாட்டி எல்லாம் இந்த மாதிரி எப்படி அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ்க்கெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படிப்பாங்க. அது மாதிரி தான் எப்படியாவது ரீனா மேம், கனிஷாட்டை வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெடல் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படித்தேன். நிறையா டைம் இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அக்கேஷனில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், நான் வந்து ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் போடுவேன், ஆனால் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போட்டதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பார்த்து மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆப்டினாவே கனிஷர் தான். அது எல்லாருக்கும் இது ஆப்டி ஈக்குவல் டு கனிஷர் தான். எனக்கு வேறு வீடியோஸ் பார்க்கவும் பிடிக்காது, பார்த்தா புரியவும் புரியாது. எனக்கு ஏதோ கனிஷர் தான் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நான் இது ஃபோன்லேயே சொன்னேன் சார்ட்ட. அப்புறம் ரீனா மேம் இதை சொல்லி ஆகணும், நீங்கள் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை மேம், பசங்களுக்கும் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் நிறையா விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா டே ஸ்டார்ட் ஆகிறதே வந்து உங்கள் வீடியோனால தான். உங்கள் ஹியூமர் சென்ஸுக்கு பெரிய ஃபேன் மேம். உங்களை நீங்களே கலாய்ச்சிக்கிறதுக்கு அதெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது எப்போது ஜோன் அவுட் ஆகிட்டேன்னா, லைக் இங்கிலீஷ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி படிக்கும்போது ஜோன் அவுட் ஆகிட்டேன்னா டக்குன்னு உங்கள் வீடியோ தான் போட்டு பார்ப்பேன். சரி, ரீனா மேம் ஏதாவது இது பண்ணுவாங்க, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. இடையில நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன், அந்த ஸ்டோரி எப்போவுமே மேம் நீங்கள் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுவீங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் அந்த இன்னும் கொஞ்சம் தான் என்னை இங்கே வந்து நிறுத்தியிருக்கு மேம். இந்த டைம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வீடியோ போட்டிங்க. வீடியோ பார்த்துட்டு தான் வரேன். அது ரொம்ப நல்லா இருக்குது மேம். அண்டு நிறையா பேர் இன்வைட் பண்ணாங்க மேம். இந்த இதுக்கு 4 பேர் இன்வைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டீம்லேருந்து இன்வைட் பண்ணாங்க, அப்புறம் கணேஷ் சார் இன்வைட் பண்ணாங்க. இவ்வளோ டைம் இன்வைட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ மேம். இங்கே அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வெற்றி பெற்றதற்காக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரீ கேஜியில்
இருந்து பையனை நான் படி என்று சொன்னதே இல்லை. அவனாகவே படிச்சுக்குவேன். இதுவரையிலும் தம்பி சொன்னது போல் நான் எதுவுமே கேட்கல. ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே குழந்தைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்களுக்கு சொத்து வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு தான் முக்கிய காரணம், படித்தா போதும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணி எங்கே சென்றாலும் நான் ப்ரேயர் பண்ணி அனுப்புவேன். அதே போல் மகன் இந்த நிலைமையில் இப்படியாக எங்களுக்கு வெற்றியாக வந்திருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அக்கா தனி ஒரு பெண்மணியாக இருந்து பையனை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறான். சாதிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் ஒரு தடையில்லைங்கிறது நிரூபித்து தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் மேடையில் நிற்கிறா அப்படின்னா அதுக்கு முழு முயற்சியும் அவனை சார்ந்தது தான். நாங்கள் அவனுக்காக நாங்கள் ஒரு இடம் கொடுத்தோம், அவனுக்கு சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் அவனால் தான் குடும்பம் வந்து முன்னுக்கு வரணுங்கிற சூழ்நிலை. நாங்கள் கூட படித்து முடிச்சுட்டு 2020 அவன் கிளியர் பண்ணினா. அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போய் ஆக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் சொன்னோம், தம்பி ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டே படிங்கன்னு சொன்னோம். சித்தி ப்ரைவேட் வேலைக்கு போனால் ஒரு 15,000 சம்பளம் வாங்குவோம், நான் அதை வந்து ஒரு தாட்டு உங்களுக்கு வாங்குற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் அதை சாதிச்சு காட்டுறேன்னா இன்றைக்கி சாதிச்சு இந்த மேடையில் நிற்கிறான்னா அது அதுக்கான முழு முயற்சி அவனை சார்ந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த கேஆர் லாஜிக்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இங்கே வரணுன்னே தெரியாது. நான் வந்து ஜஸ்ட்டு மதுரை போகலாம் அப்படின்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு இது ஒரு சஸ்பென்ஸு, இது சர்ப்ரைஸ், என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறியா இல்லை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா, இன்னும் ஹை லெவலில் போய் ஏன்டா சொல்லு வேறு ஏதாவது பொண்ணுக்கீரை பார்த்துட்டியா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்டுட்டாங்க. இங்கே வர வரைக்குமே கீழே அந்த நம்ம ஃப்ளெக்ஸ் பின்ன பக்கத்தில் ஒரு ஃப்ளெக்ஸ் இருந்தது, அதில் பட்டிமன்றம் போட்டு பட்டிமன்றத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உங்களை அப்படின்னு லிஃப்ட்டில் ஏற வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் முக்கியமாக இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா என் தங்கச்சிக்கு 2 பேர் அப்படின்னு அவங்க தான் சொல்ல சொன்னாங்க. அவங்களை வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் டு ஆல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் கிளியர்டு கேண்டிடேட்ஸ். இதே மாதிரி கிளியர் ஆகாத கேண்டிடேட்க்கு கவலைப்படாதீங்க, ரீனா மேம் இருக்காங்க. டவுன் ஆகும் போதெல்லாம் கரெக்டாக வீடியோ போட்டுருவாங்க. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹியூமர்ஸ் நல்லா இருக்குது தம்பி. இந்த ஐடியா கொஞ்சம் நல்லா இருக்கு, சர்ப்ரைஸாக கூட்டு வருது. நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே சர்ப்ரைஸாக கூட்டுவாங்க பேரண்ட்ஸை. எங்கேயோ பட்டிமன்றத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக பொண்ணு பார்க்க போறியான்னு. அதாவது தம்பி வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணது மட்டும் இல்லை, உண்மையிலே ரொம்ப நல்ல பையனாக வளர்த்துருக்கீங்கம்மா. ஆக்சுவலாக இந்த எம்பத்தி வந்து எல்லாருக்குமே இருக்காது. எப்போவுமே எனக்கு அந்த கிளியர் ஆன உடனே எல்லா ஸ்டாஃப்க்குமே எந்த ஒரு சேனல் எடுத்தீங்க அப்படின்னாலுமே சக்ஸஸ் ஸ்டோரி போடுறதுல தான் குறிக்கோளாக இருப்போம். ஆனால் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து அந்த ஹாப்பினஸை விட எனக்கு வந்து கிளியர் ஆகலையே இவ்வளோ பேர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பேர் கிளியர் ஆகலையே, இதை பார்க்குறப்ப தம்பி சொல்கிற மாதிரியே தான், இதை பார்க்குறப்ப எவ்வளோ பேர் ஹர்ட் ஆவாங்கல்ல அப்படின்றதான். பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இதுதான் எங்களுக்கு அடுத்த வருஷம் போட்டால் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் எல்லாமே தான் ஓப்பனாக, அது எங்களுக்கு இதுதான் சக்ஸஸ்ஸே. ஆனால் வந்து போடாமே இருக்க முடியாது. பட் இது உண்மையிலே பயங்கர ஹர்ட்டிங்கான ஃபீலிங் தான் எங்களுக்கும். எவ்வளோ பேர் கிளியர் ஆகலையே, அடுத்த வருஷம் அவங்க கிளியர் ஆகணும். தம்பி சொன்ன மாதிரி அடுத்த நாளே வந்து நான் அதுக்கு வீடியோ பண்ணுவேன். அந்த எம்பத்தி வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். நம்ம கிளியர் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம கூட படித்தவன் கிளியர் பண்ணாமல் இருக்கலாம். பட் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அவனை ஏதோ ஒரு முறையில் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். உங்கள் கூட யாராவது படிச்சுட்டு இருந்திருக்கலாம், கேங்கில் நீங்கள் கிளியர் பண்ணி வந்திருப்பீங்க. பட் அவன் எதுக்கிட்டா கிளியர் பண்ணல அப்படின்றத விட நம்ம இதில் பண்ணுடா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். லாஸ்ட் இயர் ஒரு தம்பி கிளியர் பண்ணிட்டாப்புல, 3 பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருந்ததில் அந்த ஒரு தம்பி மித்த 2 பேருக்கும் 1 வருஷமாக எக்ஸாம் ஃபீ பே பண்ணியிருக்காரு. 1 வருஷமாக அவர் வந்து 2 பேருக்குமே மொத்தம் 4 எக்ஸாமுக்கும் 5 எக்ஸாமுக்கும் எக்ஸாம் ஃபீ பே பண்ணியிருக்காரு. இப்போ செகண்ட் அதில் இன்னொருத்தர் வந்து இந்த வருஷம் கிளியர் பண்ணிட்டார் அந்த தம்பி. அப்போ அந்த எம்பத்தி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயமும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். உங்கள் கூட கிளியர் பண்ணாதவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் கிளியர் பண்ண சொல்லி. ரொம்ப நல்ல பையனாக வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.